வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் நீதியரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வு இந்த மதம் மாறியவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்கினது எல்லோருடைய கவனத்துக்கும் உள்ளானது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது முஸ்லீம் மதத்திற்கு இந்து மதத்திலிருந்து மாறியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டு சாதி சான்றிதழ் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா 2024 முந்தைய தமிழக அரசு ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கிறது. என்னென்னா இந்த முஸ்லீம் மதத்திற்கு இஸ்லாம் மதத்திற்கு வேற்று மதத்திலேருந்து, அதாவது குறிப்பாக இந்து மதத்திலேருந்து மாறியவர்கள் எல்லாம் அந்த முஸ்லீம் மதத்தின் சேர்ந்த உட்பிரிவுகள் 7 உட்பிரிவுகள், அந்த சாதியை சேர்ந்தவர்கள் லப்பையர், ராவுத்தர், மரக்காயர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 7 பிரிவுகளை சேர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் பின்தங்கிய வகுப்பினர், அதாவது பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டது. அந்த வகுப்பை சேர்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாதி சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதை மேற்கோள் காட்டி தான் பரமசிவம் அப்படிங்கிறவர் முஸ்லீம் மதத்திற்கு மாறுகிறார். அவர் தனக்கு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த இந்த குறிப்பிட்ட உட்பிரிவை சேர்ந்த சாதியை சேர்ந்தவர் அப்படின்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சிருந்தார். ஆனால் அரசு அதை ஏற்றுக்காமல் நிராகரிச்சிருது. அதை எதிர்த்து தான் அவர் நீதிமன்றத்திற்கு அப்ளிகேஷன் ரிட்டு ஃபைல் பண்ணியிருந்தார். இதை விசாரிக்கிற உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 1952 இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மைக்கேல் வழக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வழக்கிலேயே ஒரு முஸ்லீமாக மதம் மாறியவர் முஸ்லீம் மட்டுமே, அவர் எந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கூட சமீபத்தில் இன்னொரு வழக்கில் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஏன்னா அந்த தீர்ப்பில் கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வழக்கில் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவ மிஷினரிகளும் இந்துத்துவ முஸ்லீம் மதத்தை சேர்ந்த இந்த மத பிரச்சாரர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மதத்தில் இருக்கிற உட்பிரிவுகள் போல் இந்த சாதி அடுக்குகள் எதுவுமே கிறிஸ்டியானிட்டிலேயோ இல்லை முஸ்லீம் மதத்திலேயோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமத்துவ போக்கை கடைபிடிக்கிறோம். எங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒரே எந்தவித பாகுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற உட்பிரிவு பிரிக்கப்பட்டிருந்தது. அது பிரிக்கப்பட்டது என்ன காரணம்னா, அவங்கெல்லாம் பின்தகுப்பிய வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக அப்லிப்மெண்ட், எல்லாரோடையும் சமமாக பார்க்கப்பட வேண்டும், ஈக்குவாலிட்டி டு ஆல் அப்படிங்கிற ஆர்டிகல் 14 அடிப்படையில் எல்லாரையும் பின்தங்கியவர்கள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மேலே தூக்கிட்டு அவங்களெல்லாம் கொண்டு வரணுங்கிறக்காண்டி பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது அது அன்கான்ஸ்டியூஷனல், அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், கீழே பின்தங்கியவர்களை மேலே கொண்டு வரதுக்காக அரசு சில குறிப்பிட்ட வகைப்பாடை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சலுகைக்கெல்லாம் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டது அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. அதனால ஏற்றுக்கப்பட்டவங்க. ஆனால் ஒரு பிறப்பால் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர் முஸ்லீம் மதத்திற்கு மாறும் பொழுது அவர் இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு பிரிக்க முடியாது. ஏன்னா ஒரு சாதிங்கிறது பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடியது. அதனால இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்னு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிய தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த மனுதாரர் கோரிய பரிகாரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இங்கே நம்மெல்லாம் கவனிக்க தவறிய அம்சம் என்ன அப்படின்னா, இஸ்லாம் மதத்துக்கு இந்து மதத்தை சேர்ந்த ஒருவர் மாறும் பொழுது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகள்லாம் இருக்குது. ஜிஓ சேலஞ்ச் பண்ணாங்கன்ற. ஆனால் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அல்லது ஒரு கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவர் யாருமே இந்து மதத்தின் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு கேட்டு ஒரு சாதி சான்றிதழ் பெற சொல்லி கோர முடியாது. இப்போ ஒரு பெண் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு கலப்பு திருமணம் செய்துக்கிறார், வேறொரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால், கணவரின் சாதியை சார்ந்தவள் தான் என்று கோரி சாதி சான்றிதழ் வழங்க சொல்லி கேட்க முடியாது. மதம் மாறி இருக்கலாம், ஆனால் கேட்க முடியாதுன்னு தான் இருக்குது. ஸோ முஸ்லீம் மதத்துக்கு சேர்ந்தவர், இந்து மதத்தை சேர்ந்தவர் முஸ்லீம் மதத்திற்கு மாறுகிறார் என்பதற்காகவே அவர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்னு சாதி சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜிஓ போடுறாங்களே, இது எதுக்காக போடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா 2024 தான் இந்த அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இது எதற்காக அந்த பீரியடில் பிறப்பிக்கப்பட்டதுன்னா, அந்த தொடர்புடைய காலகட்டத்தில் தான் உச்சநீதிமன்றம்
எஸ்சி பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களோ அல்லது பட் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்கள் வேறு மதத்தை தழுவும் பொழுது, மாற்று மதத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுடைய அந்த எஸ்சி எஸ்டியோட சலுகைகள்லாம் பெற முடியாது. இப்போ கிறிஸ்டியன்னா மாறினாங்கன்னா கிறிஸ்துவ நாடா, கிறிஸ்துவ எஸ்சி அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஒன்ஸ் இன்னொரு மதத்திற்கு மாறும் பொழுது இந்த சாதிகள் அவர்களுக்கு அது சாதிகள் சேர்ந்தவர்கள் என்பதோ அந்த சாதி சலுகைகளையும் அனுபவிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை மறுதளிக்கும் விதமாக அவர்கள் ஏற்கனவே அந்த ரிசர்வேஷனில் அவங்களுக்கு பெற்றுக்கொண்டு வந்த சலுகைகளை தொடர்ந்து பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த உத்தரவு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்மளுடைய உயர்நீதிமன்றம் தெளிவாக காட்டிகிட்டு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் இந்த அரசு ஆணையே பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்மளுடைய நீதியரசர் ஜே.ஆர். சாமிநாதன் அவர்கள் கண்டறிந்து இந்த அரசு ஆணையை நீக்கரவு செய்துட்டார். எல்லாம் சரி, அவங்களுக்கெல்லாம் போட்டாங்களே, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களோ இல்லை கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவங்களோ ஒரு இந்து மதத்துக்கு சேரும் பொழுது அவங்களையும் ஒரு எஸ்சியாவோ எஸ்டியாவோ சேர்த்துக்கல, அவங்களுக்கு அதுக்குண்டான சாதி சான்றிதழ் ஏன் வழங்கலான்ட்டு இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லைங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.